அறிய வேண்டியதான அவசியமான ஒரு காரியமாகவும் காணப்படுகிறது. அறிவு கெட்டாத எப்படி அறிய முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, நாம் அறிய வேண்டும் என்பதற்காக தான் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் என்ன பண்றாரு, சொல்லுகிறார். அவைகளை எழுதவும் சொல்லுகிறார். உதாரணமாக சில காரியங்களை முன்பா கொண்டு வருகிறேன். உதாரணமா இந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க. எபேசியர் 3:19 அப்படி வாசிக்கிறோம். எபேசியர் 3:19. அறிவு கிட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இந்த வசனத்துல பவுல் எழுதுறாரு, அறிவு கெட்டாததான அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகும். எப்படிங்க அறிவு கெட்டாததான அன்பாச்சே, அதை போய் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அப்ப அறிவு கெட்டாததான அன்புதான். ஆனால் அதை பாத்தீங்கன்னா நீ அறிந்து கொள்ள முடியும். எப்படி என்று சொன்னால், வேத வசனங்களின் மூலமாகவும் நீ ஆண்டவரிடத்துல வைக்கிறதான அந்த வாஞ்சையின் மூலமாகவும் ஜெபத்தின் மூலமாகவும் நீ அவரை அறிந்து கொள்ள முடியுமா? வேண்டுகிறதான காரியம் இது என்னால முடியாது, இந்த அன்பை அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் அவருடைய அன்பை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவரை நான் என்ன பண்ணணும்? அவரிடத்துல வரணும், ஜெபிக்கணும். பாருங்க, அந்த சபைக்காக பவுல் ஜெபிக்கிறாராம், அறிவு கெட்டாததான அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களா. இந்த வசனத்துல என்ன நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள்? அர்த்தம் என்ன? அறிவு கெட்டாதவைகளை உதாரணமாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிற தேவ அன்பை தேவ ஜனத்தால் அறிய முடியும். மற்றவர்களுக்கு இது அறிவு கெட்டாததான ஒரு காரியம், மற்றவர்களுடைய அறிவுக்கு எட்டாததான காரியம். ஏன் நீங்க கேட்டீங்கன்னா, அவர்களுக்கு அது அவசியமாக தோன்றுவதில்லை. ஆனபடியினாலே அவர்கள் அதை விரும்புவதில்லை. எப்போ ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை விரும்புவான்? அவனுக்கு அவசியம், இது வேணும் அப்படின்னா தானே அந்த விரும்புவான். அப்ப அவர்களுக்கு இந்த தேவ அன்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பம் இல்லை. ஆனபடினாலே அவர்கள் தேடுவதில்லை. ஆனால் பவுல் சொல்கிறாரு, அறிவு கிட்டாததுதான், ஆனா நமக்கு இல்லை. நாம பாத்தீங்கன்னா அதை தேடுகிறோம். ஆனபடினாலே ஆண்டவர் நமக்கு அதை வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார் என்று சொல்லி, அறிவு கெட்டாததான அந்த அன்பு நமக்கல்ல, நமக்கு அறிந்து கொள்ளக்கூடியதான அது அன்பாக தான் அது காணப்படுது என்று சொல்ற. சிந்திச்சு பாருங்க, எப்படி தேவனுடைய அன்பை நீங்க விளங்கி கொள்ள முடியும்? எப்படிதான் அவர் பாத்தீங்கன்னா தன்னுடைய அன்பை காண்பிக்கிறார்? எப்படி நீங்க பைபிள்ல வாசிக்கிறீங்க? தேவனுடைய அன்பு எப்படி விளங்கப்பட்டது என்று சொன்னால், நமக்காக அவர் இந்த பூமியில இறங்கி நம்முடைய பாவத்திற்காக பாடுபட்டார் அல்லவா, நம்மளை மீட்கிறதற்காக. அப்பதான் அவர் தன்னுடைய அன்பை விளங்க பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பாவிகளாய் இருக்கையில் நமக்காக கிறிஸ்து மரித்ததினாலே தேவன் நம்ம மேல வைத்ததான அந்த அன்பு எப்படிப்பட்டது என்பதை என்ன பண்ணாராம், மனிதர்களுக்கு விளங்க பண்ணினார். அவர் இங்க கீழே எப்படி மனிதனாக வெளிப்படவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவர் அன்பானவர் நம்ம சொல்லிட்டு இருக்கலாம், அவர் அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணவே இல்லை அப்படி சொல்லி அர்த்தம். அப்படிதானே? இப்ப எனக்குள்ள அன்பு இருக்கலாம், எப்ப பார்த்தாலும் என்னுடைய முகத்தை சுடுன்னு வச்சுட்டே இருந்தேன் அப்படின்னா என்னுடைய மனைவியின் பிள்ளைகள் எப்படி பார்ப்பாங்க? உள்ளுக்குள்ள எனக்கு அன்பு இருக்கலாம், ஆனால் அது வெளியில காண்பிக்க எனக்கு தெரியல. அப்ப தேவனுடைய அன்பு ஆச்சரியமானதுதான். ஆனா அது தன்னுடைய ஜனத்துக்கு அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காண்பிக்கல அப்படின்னு சொன்னா, தேவ அன்பை இந்த மனிதர்கள், அதாவது தேவ பிள்ளைகளால புரிந்து கொள்ளவே முடியாது. ஆனால் நாம பாவிகளா இருக்கும் பொழுதே என்ன பண்ணாராம், நாம் அவரை தேடாத போதே அவர் நமக்காக தன்னை கொடுக்கும்படியா இறங்கி வந்தார். பாருங்க, தேவனுடைய அன்பு இன்னதென்று உலகத்துக்கு தெரிஞ்ச எல்லாரும் தெரிஞ்சிச்சா? தெரியல. அப்பதான் பவுல் சொல்றாரு என்ன அப்படின்னா, இது ரொம்ப அறிவு கிட்டாத அன்புதான். ஆனால் அதை விரும்புகிறவர்கள் என்ன பண்ண முடியும்? அந்த அன்பை அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி எழுதுகிறார். அப்படினாலே அறிவு கிட்டாத ஆச்சரியம் தான். ஆனால் என்ன பண்ண முடியும்? அத நமக்கு சொல்லுகிற காரணமே என்ன அப்படின்னா, அது உன்னால அறிந்து கொள்ள முடியும், மற்றவர்களுக்கு அறிவு கெட்டாததாய் காணப்படலாம் என்று வேதம் சொல்லுகிறது.